நாளில் இறைவன் நமக்கு நல்ல கணவரை கொடுத்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும் அவரின் உடலுள்ள நலனுக்காகவும் அவர் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் காணவும் ஒருவேளை கணவர் மறித்திருந்தால் அவரின் ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் விருதாச்சலம் பாத்திமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி வர்ஜில் மேரி அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகம் தந்து நிறைவாக ஆசீர்வதித்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நல்வழி நடத்திட வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டிலே ஒரு புதிய காலத்தை நாம் இன்று விபூதி புதனோடு தொடங்குகின்றோம். தவக்காலம் வருடா வருடம் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக அமையாமல் இந்த ஆண்டு நமக்கு அருளின் காலமாக அமையே இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டு. அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். சாம்பலை நெற்றிலே பூசிக்கொண்டோம் அல்லது ஒரு பேப்பரில் எடுத்து சென்றோம் என்று வெளிப்படையான சடங்குகளை மட்டும் நாம் ஆடம்பரமாக கொண்டாடாமல் மாறாக திருத்தந்தை சொல்வதைப் போல மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், உறவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற திருத்தந்தையினுடைய அறைகோவலுக்கு ஏற்ப நாமும் நம்முடைய உறவு முறைகளிலே சிந்தித்து பார்ப்போம். ஏற்படைய காலம் இதுவே. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், மனிதரோடு ஒப்புரவாகுங்கள் என்ற அறைகோவல் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த நாட்களிலே நாம் கடவுளோடு எப்படிப்பட்ட உறவுகளை வாழ்கின்றோம், அடுத்தவரோடு எப்படிப்பட்ட உறவுகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சிந்தித்து எங்கெல்லாம் தவறுகள் கோணல்கள் இருக்கின்றதோ அவற்றை சரி செய்து இந்த காலத்திலே நாம் நல்ல ஒரு விசுவாசமுள்ள சாட்சிய வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியிலே இறைஞ்சி மன்றாடி ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையை கொண்டாடி நாம் அனைவரும் இறைவன் முன்பாகவும் அயலார் முன்பாகவும் பாவிகள் என்று ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. அவையால் எப்பொழுதும் மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜீவிப்போமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்க பெற செய்வீராக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 20, அதிகாரம் 6 இறை வசனங்கள் 2 முடிய. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் உங்களை மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்றால் உங்கள் வானக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடைக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடைக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேடைக்காரரைப் போல முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நற்செய்தியிலே நாம் 3 செயல்களை தவக்காலத்தில் செய்ய வேண்டும் என்று நற்செய்தியாளர் மத்தேயு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த 3 என்ன என்பதை நீங்கள் சொல்லிவிட்டால் பிரசங்கமே தேவையில்லை. என்ன 3 செயல்களை பற்றி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். நம்பர் 1, எழுந்து ஒருத்தவங்க சொல்லுங்கள் சீக்கிரமா கடன்னு. ஜெபம் செய்ய வேண்டும் என்று 2வது. முதல்ல ஃபஸ்ட்டு தர்மம் செய்ய வேண்டும், 2வதாக ஜெபம் செய்ய வேண்டும், 3வதாக நோன்பு இருப்பதை பற்றி நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த 3 செயல்களை இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய தாயக திருச்சபை நற்செய்தியாளர் மற்ற வழியாக நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 3 செயல்கள் ஜபத்திலே ஈடுபாடு, அன்பு செயல்கள் அதாவது தர்மம் செய்வது, 3வது நோன்பு இருப்பது. அதைத்தான் நாம் இன்று செய்ய வேண்டும். நாம் அனைவருமே இன்று ஒரு சண்டி சுத்தபோஸ்தம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த 3 செயல்களையும் தவக்காலத்தை முழுமையாக நாம் மேற்கொண்டு சிறப்பான ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய மேலே பூசப்படும் சாம்பலை இப்பொழுது இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாக கொண்டாட எழுந்திருங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவோடு மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இத்திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர், பரிகாரங்களினாலே மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திரளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது மாசின் அருளை கனிவோடு பொழிந்திரளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தை தவமுயற்சிகளை பின்பற்றி திருமகனை பாஸ்கா மகனை கொண்டாடு தூய்மைப்படுத்தப்பட்டு மனதோடு வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த சாம்பல் மீது இறங்கி இதை புனிதப்படுத்துவாராக. ஆமென். பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இந்த இடது பக்கமாகவும் நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்க. சிஸ்டர் வாங்க, ஸ்கூல் பிள்ளைய முன்ன வாங்க. முதல்ல
ஸ்கூல் போகிற பிள்ளைங்க முதல்ல வாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகள் முன்ன வாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஸ்கூல் போகிற பிள்ளைகள் மட்டும் முன்கூட்டி முதலில் வரவும், அடுத்தது மற்றவர்களுக்கு மனிதானே மண்ணே அம்மண்ணுக்கு திரும்பவாயது நினைத்தார். மனிதானே மனம் திரும்பு, முடிதன செய்தியை நம்பிடுவார். மனிதானே மனம் திரும்பு. இறைவன் இரக்கம் நிறைந்தவராய் நம் குறை பாவம் பொறுத்து அருள்பவராம். இறைவன் இரக்கம் நிறைந்தவராய் நம் குறை பாவம் பொறுத்து அருள்பவராம். சாம்பல் தவ உடை அணிந்திடுவோம், நாம் நோன்பிருந்தவர் முன் அணிந்திடுவோம். மனிதானே மனம் திரும்பு, புனிதன செய்தியை நம்பிடுவார். மனிதானே மனம் திரும்பு. குருவுடன் இறைவன் திருமுன்னே நாம் குரலெடுத்தழுது வேண்டிடுவோம். குருவுடன் இறைவன் திருமுன்னே நாம் குரலெடுத்தழுது வேண்டிடுவோம். மன்னித்தருளும் ஆண்டவரே, உம் மக்களின் குரலை கேட்டருளும். மனிதானே மனம் திரும்பு, புனிதன செய்தியை நம்பிடுவார். மனிதானே மனம் திரும்பு. தலையில் திருநீரணிகின்றோம், என் தவத்தில் அறிகுறியாது அன்றோம். தலையில் திருநீரணிகின்றோம், என் தவத்தில் அறிகுறியாது அன்றோம். உடையை கிழித்தல் வெளிச்செயலே
நாம் உடைப்போம் உள்ளத்தை துயராலே. மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவார். மனிதா நீ மனம் திரும்பு. பண்பிய பழைய பாவங்கட்காய் நாம் புண்ணியம் செய்ய மறுத்ததற்காய். பண்பிய பழைய பாவங்கட்காய் நாம் புண்ணியம் செய்ய மறுத்ததற்காய். மண்ணில் விழுவோம் மனம் விழுவார், நாம் கண்ணீர் பெருக்கி உருகிடுவோம். மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவார். மனிதா நீ மனம் திரும்பு. பாவத்தால் தானே தருமங்களா நம் பாவத்தை போக்க முயற்சிப்போம். பாவத்தால் தானே தருமங்களா நம் பாவத்தை போக்க முயற்சிப்போம். ஜெபத்தால் திருவருட் சாதனத்தால் நம் வாழ்வு வளம் பெற வழிவகுப்போம். மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவார். மனிதா நீ மனம் திரும்பு. பிழை பொறுப்பது நம் கடமை, நம் இறைவனும் நம் பிழை பொறுத்திடவே. பிழை பொறுப்பது நம் கடமை, நம் இறைவனும் நம் பிழை பொறுத்திடவே. அன்பும் நீதியும் அமைதியுமே பெரின்பம் பயக்கும் வழியாமே. மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவார். மனிதா நீ மனம் திரும்பு. இறைவன் நிரக்கும் நிறைந்தவரா நம் கொடை பாவம் பொறுத்து அருள்பவரா. இறைவன் நிரக்கும் நிறைந்தவரா நம் கொடை பாவம் பொறுத்து அருள்பவரா. சாம்பல் தவறுரை அணிந்திடுவோம், நாம் நோக்கிருந்தவர் முன் அணிந்திடுவோம். மனிதா நீ மனம் திரும்பு, புனித நற்செய்தியை நம்பிடுவார். மனிதா நீ மனம் திரும்பு.
காணிக்கை பாடல். நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. என்னை நான் தருவேன் இறைவா, என்னை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. என்னை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று இணைந்து துவங்குகின்ற தவக்காலத்தினுடைய முதல் நாள் திருப்பலியானது நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தொடக்கமாக அமையும் பலியை சிறப்பாக ஒப்புக்கொடுக்க உமை வேண்டுகிறோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்க செய்வீராக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமோடு கொண்டாட தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்போங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் எங்கள் பாதுகாவலியான ஒத்திரையான ஆலயத்தில் ஒன்று கூடி தவக்காலத்தை முதல் நாளை கொண்டாடி இந்த திருப்பலி நமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்களது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரவர்களால் உமது விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவினுடைய மறைபொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனாலே பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மரணங்களில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கிறீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு நாங்கள் ஒன்று இணைந்து போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானகே தந்தையே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை போரும் ஆண்டவரே, எனக்காய் பிறந்தீரே,
இயேசு ஆண்டவரே எனக்காய் பிறந்தீரே மரித்து உயிர்த்தீரே மீண்டும் வருவீரே மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தனுடைய இறைப்பனையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் தந்தையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திறமோன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்க தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராகிய பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமதி நோக்கத்தில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர்கள், எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தோயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஒன்று இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, விபத்துகள், ஆபத்துகள், நோய்கள், பிரச்சனைகள், கவலை, கண்ணீர் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் ஆவலுடைய நோக்கி இருக்கும் பெண்பத்துக்காகவும் எம்மிழ்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னீரே. எங்கள் பாவங்களாலும் மனித பலவீனங்களால் சுயநலத்தாலும் நாங்கள் எழுந்து போன அந்த சமாதானத்தை மீண்டும் எங்களுடைய விசுவாசத்தை முன்னிட்டு திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் பங்கிற்கும் அளித்தருளே திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளோடும் மனிதரோடும் புறவாக இந்த தவக்காலத்தை நமக்கு வழங்கி உள்ளவர். எனவே அவர் அழைக்கின்ற அந்த குரலுக்கு செய்யமடுத்து இந்த திருவிருந்திலே பக்தியோடு பங்கு பெற்போம். இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வடிப்பதாக.
இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். பொருந்தி சுமக்கும் பாரும் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். பொருந்தி சுமக்கும் பாரும் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். சிலுவை சுமந்த கரங்கள் நம்மை அணைத்து வழங்கும் வரங்கள். சிலுவை சுமந்த கரங்கள் நம்மை அணைத்து வழங்கும் வரங்கள். தெய்வ கோலம் இங்கு இல்லை, தெய்வ கோலம் இங்கு இல்லை. அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். தீனமை தேன் வலைகள் அந்த சிலுவை முன்னே விலகும். சிலுவை தேன் வலைகள் அந்த சிலுவை முன்னே விலகும். தேவனன்று நம்மை மீட்கும், தேவனன்று நம்மை மீட்கும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது தவக்கால திருப்பயணத்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தவக்கால திருப்பயணமானது 29ஆம் தேதி இந்த மாதம் இரவு 9 மணி அளவிலே துவங்கி 3ஆம் தேதி இரவோடு முடிவடைகின்றது. எந்தெந்த இடத்திற்கு செல்லுகிறோம் என்பதை
நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவோம். என்னோடய வாட்ச நேரமாகிடும், பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போகணும். எனவே மொரலஸ் கொஞ்சம் முதல் நாள் எல்லாமே சென்ற ஆண்டு சென்ற இடமாக இருக்கும். 2வது நாளும் 3வது நாளும் சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவற்றை எல்லாவற்றையும் பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை சொல்லி அறிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு மிக அதிகமான நபர்கள் உறுப்பினர்கள் திருப்பயணம் செய்வதற்கு தங்கள் பெயரை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அவருடைய ஏமாற்ற விரும்பாமல் 3 பேருந்துகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இந்த 3 பேருந்துகளை ஏறக்குறைய 3மே நிறைவு ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் நீங்கள் காலையில் புதுக்குறப்பட்டிக்கு போனேன். அவங்களுக்கு இன்று ஒதுக்கப்பட்ட சீட்டு 15 ஃபுல்லாகிடுது. வெளியே வந்தவங்க என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டாங்க, ஏன் சென்ற ஆண்டு சென்ற வழி தான் திரும்பி செல்லணுமா, புதுசாக எங்களை கூட்ட போடான்னு. சரி, பேரை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது ட்ராப் அடிச்சிருக்கோம், அதில் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. எனவே ஏறக்குறைய 3 பேருந்துகளுமே நிறைவு ஆகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டும். நமது ஊர் மக்களுக்காக கடைசியாக இன்னும் நமது ஊருக்காக அரசகுடிக்காக ஒரு 3வது பஸ்ஸில் 20 சீட்டை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதற்கு முன்னாலே வருபவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். 20 சீட்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அதை கொடுப்பீர்கள். நமது பங்கிலே வருகின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படும் என்பதை உங்களை அறிவிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டு கட்டண தொகை சென்ற ஆண்டை விட இந்த கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறது. சென்ற ஆண்டு 2200 ரூபாய் நாம் கட்டணமாக வசூலித்தோம். இந்த ஆண்டு 2400 ரூபாய் உங்களிடமிருந்து வசூலிக்கப்படுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் நீங்கள் ஏறி உட்காந்துலே திரும்பி வர வரையிலே உங்களுக்கு ஒன்றும் செலவு கிடையாது. எல்லா செலவையும் பங்கு நமக்கு ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் 2 இடங்களிலே பங்கு உடைய செலவாக நீங்கள் கொடுக்கின்ற பணத்திலிருந்து செலவு செய்யப்படும். அதாவது ஒரு நாள் காலை உணவும் ஒரு நாள் இரவு உணவும் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். மற்ற நாட்களிலே சென்ற இடங்களெல்லாம் அங்கே உணவு ஏற்பாடு செய்து கொடுக்க 3 சமையல் கடை நிபுணர்களை நாம் அழைத்து செல்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் முதல் நாள் மட்டும் 2 வேளை உணவு, காலை உணவும் மதிய உணவும் கொண்டு வர வேண்டும். 1ஆம் தேதி மட்டும். மற்ற நாட்கள் எல்லாம் நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்து தங்குகின்ற இடம், உணவு எல்லாம் உங்களுக்கு செய்து தரப்படும். எனவே நீங்கள் இந்த ஆண்டு செலுத்த வேண்டிய தொகை 2400 200 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. இந்த 200 ரூபாய் தான் உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். 200 ரூபாய் ஏற்றிருந்தால் கூட நாங்கள் 2 வேளை சாப்பாடு உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, 20 சீட்டு நமக்கு இருக்குது. யாராவது முன்னே வந்து தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்கிறவர்களுக்கு அது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை பெயரை பதிவு செய்தவர்களுக்கு உடனடியாக அந்த கட்டண தொகையும் ப்ளஸ் 24ஆம் ஆண்டு முடிய உங்களுடைய சந்தாவை செலுத்தியதற்கான குடும்ப அட்டையையும் என்னிடம் காண்பிக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 24ஆம் ஆண்டு முடிய நீங்கள் இந்த ஆண்டு சந்தாவை கட்டியிருக்க வேண்டும். அதையும் கொண்டு வந்து என்னை காட்டிவிட்டு கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் உங்கள் பெயரை மீண்டும் ஒரு முறை கடைசியாக பதிவு செய்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்ன இடங்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து விடுகிறோம். எனவே அதை பற்றி யாரும் நினைக்க வேண்டாம். கடைசி நாளாக நாம் பணத்தை செலுத்துவதற்கு இறுதி நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் பணத்தை செலுத்திவிட்டீர்கள் என்றால் உங்கள் இடமானது உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என வருகின்ற பொழுது குடும்ப அட்டை ப்ளஸ் அந்த 24ஆம் ஆண்டு முடிய சந்தா கட்டியிருக்கக்கூடிய 24 முடிய என சொல்லுகிறேன் கட்டிய அந்த உங்களுடைய ஒரு உறுதிப்படுத்துகின்ற குடும்ப அட்டை மற்றும் கட்டணத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது விளக்கங்கள் தேவை என்றால் பங்கு தந்தையை பார்த்து நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தெரிந்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். அப்புறமே கடைசியில் வந்து எங்களுக்கு இடமில்லை என்று யாரும் குறை சொல்ல வேண்டாம். எனவே 20 இடங்களிலே உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. அரசகுடி மக்களுக்கு கோபாலபுரத்துக்கோ அல்லது சகாயபுரத்துக்கோ அல்லது ஒதுக்கப்பட்டுக்கல்ல உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நிறைவு செய்வோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை ஜெபமாலை முடிந்தவுடனே சிலுவை பாதையானது நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம்.
இந்த மாதம் மட்டுமல்ல வாரம் முழுவதுமே காலை வார நாட்களில் காலை திருப்பலி இருக்கின்ற பொழுது திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை, செவ்வாய்க்கிழமைகளிலே ஜெபமாலை முடிந்தவுடனே அந்தோனியா மன்றாட்டு முடிந்து அதன் பின்னர் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஜெபமாலையானது வெளியே சொல்லப்படும். அதன் பின்னர் தொடர்ந்து அந்தோனியா திருப்பலியானது நடைபெறும் என்பதை அறிவிக்கின்றோம். வெள்ளிக்கிழமைகளிலே மாலையிலே 6 மணிக்கு ஜெபமாலை முடிஞ்சவுடனே சிலுவை பாதை முடிந்து இங்கே உங்களுக்கு திருப்பலி ஆற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தந்தையிடையே தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம், அல்லது ஆலய பணியாளரை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எழுந்திருப்போம். அந்த வேளையை நாம் மறந்துவிட முடியாது. அருட்தந்தை சுசராஜ் அவர்களும் அருட்சகோதரி சுப்பீரியர் அவர்களும் நமக்கு உதவி செய்ததினாலே அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். அவங்களெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியாது, நீங்களும் பள்ளிக்கு சிறப்பாக செல்ல முடியாது என்பதை நினைவுகூர்ந்து இவர்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சாம்பலை தயார் செய்த நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கு நான் சிறப்பான பாராட்டுதல், நன்றி. அதே போல நமது வாழ வளாகத்திலே இந்த புற்களை எல்லாம் வெட்டி அந்த இடத்தை சுத்தம் செய்தவர்களுக்கு நன்றி. ஆனால் புற்களை இன்னும் கூட்டி வார வேண்டும். எனவே இந்த ஒவ்வொரு சிலுவை பாதை ஸ்தலத்திலும் இருக்கின்ற புற்களை கூட்டி விட்டு அந்த ஸ்தலத்துக்குரிய கூட்டி விட்டு செல்லும்படியாக கேட்டு, எனக்கு என்ன எங்கள் ஸ்தலமாக இல்லை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ ஒரு மதஸ்தலம் பெருக்காக இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது. எனவே யார் அந்த குடும்பத்தார் வந்து அதை பெருக்கி அந்த புற்களை மட்டும் வெளியே தள்ளிவிட்டு செல்லும்படியாக கேட்க. தண்ணீர் நாங்கள் அடிச்சுக்குவோம் புல் வளர்வதற்காக. எனவே அந்த புல்லெல்லாம் வெட்டின புல்லை உள்ளே கிடக்குது, அதை நீங்கள் வெளியே தள்ளி கூட்டி கொண்டு போய் குப்பையில் கொட்டும்படியாக கேட்டுக்கொள்ளும். இந்த பொருட்களை வெட்டுவதற்கு பொருள் உதவியும் மற்றும் கண்காணிப்பணியும் செய்த நமது கெவின் அவர்களுக்கு சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த வெட்டுகளோடு கூட இருந்து அவரை கவனித்து கொண்டு அவருக்கு சம்பளத்தையும் கொடுத்து அவரை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார் என்ற செய்தி. எனவே அவர்களுக்கு நம்ம சிறப்பான பாராட்டுதல்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உங்களுடைய வேலை அந்தந்த குற்ற தலைவருடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற உருட்டிய புற்களை கூட்டி வெளியே தள்ளிவிட்டு அதை கொண்டு போய் வாரி போட்டுவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஒரு 5 minutes ஆகும் திருப்படி முடிஞ்ச உடனே இது நன்றாக இருக்கும். ஏன்னா அப்படியே தான் கிடக்கும். அது தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு என்று ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற புற்களை கூட்டி வாரி வெளியே கொண்டு போய் கொட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவ காலத்தில் இது ஒரு தவ முயற்சியாக நாம் செய்யலாம். சிலுவை பாதை என்னுடைய சிலுவை பாதை என் குடும்பம் சிலுவை பாதையை அங்கே சுத்தமாக வைத்துக் கொள்வது என்ற ஒரு தவ முயற்சியாக சிறப்பாக செய்யும்படியாகவும் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிப்போமாக. இறைவா, மாண்புக்குரிய திருமணம் வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்தோரை கனிவோடு தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்தோடு பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கூடியுள்ள நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்க்கையில் தொடரட்டும். இறைவன்